அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ராஜா சிங். நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, NISM கண்டக்ட் பண்ணுற ரிசர்ச் அனலிஸ்ட் எக்ஸாமுடைய சாப்டர் 2 இன்ட்ரடக்ஷன் டு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் வரக்கூடிய மாதிரி வினாத்தலை குறித்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒய் இஸ் லிக்விடிட்டி இம்பார்ட்டன்ட் இன் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்? அதாவது பத்திரச்சந்தையில் பணப்புழக்கம் ஏன் முக்கியமானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒய் இஸ் லிக்விடிட்டி இம்பார்ட்டன்ட் இன் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்? ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் அலோஸ் இன்வெஸ்டர்ஸ் டு பை அண்ட் செல் செக்யூரிட்டிஸ் ஈஸிலி, இட் என்ஷூர்ஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இட் இன்க்ரீசஸ் கவர்மெண்ட் ரெவன்யூ, இட் ப்ரமோட்ஸ் கம்பெனி growth. ஸோ அதாவது இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, இது முதலீட்டாளர்களுக்கு பத்திரங்களை எளிதில் வாங்கவும் விற்கவும் அனுமதிக்கிறது. ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா, இது பங்குச்சந்தையில் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்கிறது. மூன்றாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இது அரசாங்க வருவாயை அதிகரிக்கிறது. ஃபோர்த் ஆப்ஷன், இது நிறுவனத்தின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. ஸோ ஒய் இஸ் லிக்விடிட்டி இம்பார்ட்டன்ட் இந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்? ஸோ அது பார்த்தீங்கன்னா, இதோடைய ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லிக்விடிட்டி ரெஃபர்ஸ் டு த ஈஸ் வித் விச் அசட்ஸ் சச் அஸ் ஸ்டாக்ஸ் கேன் பி பாட் ஆர் சோல்ட் ஆன் த மார்க்கெட் அட் ஸ்டேபிள் ப்ரைஸஸ். அதாவது ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷனில் லிக்விடிட்டியை பற்றி செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லிக்விடிட்டி ரெஃபர்ஸ் டு த ஈஸ் with which assets such as stocks can be bought or sold on the market at stable prices. அதாவது பணப்புழக்கம் என்பது பங்குகள் போன்ற சொத்துக்களை சந்தையில் நிலையான விலையில் எளிதாக வாங்கவோ விற்கவோ முடியும் என்பதை குறிக்கிறது. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் மெஷர்ஸ் ஹவு குவிக்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி அண்ட் இன்வெஸ்டர் கேன் கன்வெர்ட் அண்ட் அசட் இன்டு கேஷ் வித்தவுட் சிக்னிஃபிகண்ட் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ். குறிப்பிடத்தக்க விலை ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் ஒரு முதலீட்டாளர் ஒரு சொத்தை எவ்வளவு விரைவாகவும் திறமையாகவும் மாற்ற முடியும் என்பதை இது அளவிடுகிறது. ஸோ அந்த ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷனில் லிக்விடிட்டியை பற்றி அதில் என்ன பாயிண்ட் வருதுன்னா, பாட் ஆர் சோல்டு, அதாவது ஸ்டாக்ஸ் கேன் பி பாட் ஆர் சோல்டு பை த இன்வெஸ்டர்ஸ். ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் அலோஸ் இன்வெஸ்டர்ஸ் டு பை அண்ட் செல் செக்யூரிட்டிஸ் ஈஸிலி, இட் என்ஷூர்ஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இட் இன்க்ரீசஸ் கவர்மெண்ட் ரெவன்யூ, இட் ப்ரமோட்ஸ் கம்பெனி growth. ஸோ பார்க்குற அந்த ஆப்ஷன்ஸில் நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். பை அந்த எக்ஸ்பிளனேஷனில் நம்ம பார்க்கும்போது அந்த பை அண்ட், ஸோ பேசிக்கலி லிக்விடிட்டினாலே நமக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் டு பை அண்ட் செல் செக்யூரிட்டிஸ் ஈஸிலி. அப்போ நம்ம ப்ரீஃபாக நம்ம படிக்கும்போது அந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ ப்ரீஃபாக ஒரு லிக்விடிட்டி போர்ஷனை நீங்கள் படிக்கிறீங்கன்னா, அந்த லிக்விடிட்டி போர்ஷனில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் வரும்போது நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வரும்போது நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டஸ் த செக்யூரிட்டி மார்க்கெட் சப்போர்ட் த பிரைமரி மார்க்கெட்? அதாவது ரெண்டாம் நிலை சந்தை எவ்வாறு முதன்மை சந்தையை ஆதரிக்கிறது? ஸோ ஹவு டஸ் த செக்யூரிட்டி மார்க்கெட் சப்போர்ட் த பிரைமரி மார்க்கெட்? ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பை இஷ்யூங் நியூ செக்யூரிட்டிஸ், பை ப்ரொவைடிங் எ பிளாட்ஃபார்ம் ஃபார் trading existing securities, thus ensuring liquidity, by regulating the stock exchange, by providing financial advice to companies. அதாவது புதிய பத்திரங்களை வழங்குவதன் மூலம், தற்போதுள்ள பத்திரங்களை வர்த்தகம் செய்வதற்கான ஒரு தளத்தை வழங்குவதன் மூலம், பணப்புழக்கத்தை உறுதி செய்வதன் மூலம், பங்கு சந்தையை ஒழுங்குபடுத்துவதன் மூலம், நிறுவனங்களை நிதி ஆலோசனைகள் வழங்குவதன் மூலம். இதுதான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ த எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த செகண்டரி மார்க்கெட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸில், த செகண்டரி மார்க்கெட் இஸ் எ ஃபினான்ஷியல் மார்க்கெட் வேர் ப்ரீவியஸ்லி இஷ்யூட் செக்யூரிட்டிஸ் சச் as stocks and bonds are bought and sold among இன்வெஸ்டர்ஸ். அதாவது இரண்டாம் நிலை சந்தை என்பது முன்பு வெளியிடப்பட்ட பங்குகள் மற்றும் பத்திரங்கள் போன்ற பத்திரங்களை முதலீட்டாளர்களிடையே வாங்கப்பட்டு விற்கப்படும் ஒரு நிதி சந்தையாகும். ஸோ ப்ரீவியஸ்லி எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸை நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் செகண்டரி மார்க்கெட். ஸோ அதில் அந்த ட்ரேடிங் பண்ணும்போது நமக்கு அதில் லிக்விடிட்டி இன்ஷூர் ஆகுது. ஸோ பார்க்கும்போது இதில் சாய்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த கொடுத்துருக்கிற சாய்ஸில் செகண்ட் ஆன்சர் தான் கரெக்டான, செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பை ப்ரொவைடிங் எ பிளாட்ஃபார்ம் ஃபார் ட்ரேடிங் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் தஸ் என்ஷூரிங் லிக்விடிட்டி. ஸோ அந்த பாயிண்ட் வேறையும் எக்ஸ்பிளனேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் அ மார்க்கெட் வேர் இன்வெஸ்டர்ஸ் கேன் பை அண்ட் செல் செக்யூரிட்டிஸ் that have already been issued by companies, governments and other entities in the primary market. அதாவது நிறுவனங்கள், அரசாங்கங்கள் அல்லது முதன்மை சந்தையில் உள்ள பிற நிறுவனங்கள் ஏற்கனவே வழங்கப்பட்ட பத்திரங்களை முதலீட்டாளர்கள் வாங்கவும் விற்கவும் இது ஒரு சந்தையாகும். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸை ட்ரேட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் செகண்டரி மார்க்கெட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் டீமெட்டீரியலைசேஷன் ஃபார் இன்வெஸ்டர்ஸ்? அப்போ டீமெட்டீரியலைசேஷனோட பெனிஃபிட்ஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இட் reduces the risk of loss or theft of physical securities. Second option, it increases the value of securities. It provides free financial advice. Fourth option, it ensures government protection. அதாவது இது பத்திரங்களின் இழப்பு அல்லது திருட்டு அபாயத்தை குறைக்கிறது, இது பத்திரங்களின் மதிப்பு அதிகரிக்கிறது, இது இலவச நிதி ஆலோசனை வழங்குகிறது, இது அரசாங்க பாதுகாப்பை உறுதி செய்கிறது.
So what is meant by dematerialization? So dematerialization of shares adopts a systematic process to convert paper-based share securities into electronic certificates. So அதாவது dematerialization என்ன, காகித அடிப்படையிலான பங்கு பத்திரங்களை மின்னணு சான்றிதழ்களாக மாற்றுவதற்கான ஒரு முறையான செயல்முறையை வந்து ஏற்றுக்கொள்கிறது. ஸோ இந்த பேப்பர் இதை வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மில் மாற்றுறதுக்கு பேர் தான் வந்து டிமெட்டீரியலைசேஷன். அதில் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா ஈஸ் இன் மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக், டைம் சேவிங் அண்ட் என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. தேர்டு பெனிஃபிட் வந்து சேஃப் ட்ரேடிங். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து குவிக் லோன்ஸ். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னா நிர்வாகத்தில் எளிமை. செகண்ட் பெனிஃபிட் என்னென்னா பொருளாதார ரீதியான நேரத்தை மிச்சப்படுத்தும் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வர்த்தகம். மூன்றாவது பார்த்திங்கன்னா பாதுகாப்பான வர்த்தகம். நான்காவது பார்த்திங்கன்னா விரைவான கடன்கள். ஸோ இந்த பெனிஃபிட்ஸில் நமக்கு 4 பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் த வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் டிமெட்டீரியலைசேஷன் எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன சொன்னால் 4 பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 3வது பெனிஃபிட் வந்து சேஃப் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேஃப் ட்ரேடிங்னு பார்க்கும்போதே அதில் உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூ கேன் சேஃப்லி பர்ச்சேஸ், செல் ஆர் ட்ரேட் யுவர் செக்யூரிட்டிஸ் அட் யுவர் வில் வித்தவுட் worrying about the theft, forgery ஆர் ஐடென்டிட்டி இன்பர்சனைசேஷன். ஸோ அதாவது திருட்டு, மோசடி அல்லது அடையாள மாறாட்டம் பற்றி கவலைப்படாமல் உங்கள் பத்திரங்களை உங்கள் விருப்பப்படி பாதுகாப்பாகவும் விற்கலாம் அல்லது வர்த்தகமும் செய்யலாம். ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் கொடுத்துற டிமெட்டீரியலைசேஷன்னா ஃபிசிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஃபார்ம். அதுக்கப்புறம் அந்த ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனில் பெனிஃபிட்ஸ் சொல்லியிருக்காங்க 4 பெனிஃபிட்டு. அந்த பெனிஃபிட்டில் சேஃப் ட்ரேடிங் வருது. அந்த சேஃப் ட்ரேடிங்கு கீழே வர எக்ஸ்ப்ளனேஷனில் அந்த மோசடி, இந்த மாதிரி தெஃப்ட், இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரிப்பட்ட ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வைல் சீயிங் தட் த ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ நமக்கு அந்த ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் வந்து பாயிண்ட்ஸ் வருது. ஸோ அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிடுங்க. அந்த இதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next one, why might a company issue sweat equity shares? Why might a company issues sweat equity shares? ஒரு நிறுவனம் ஏன் sweat equity பங்குகளை வெளியிடலாம்? அடுத்தது ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டு ரைஸ் அடிஷ்னல் கேபிட்டல். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டு ரிவார்ட் அண்ட் மோட்டிவேட் எம்ப்ளாயீஸ் ஃபார் their contribution, டு கம்ப்ளை வித் ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட்ஸ், டு இன்க்ரீஸ் இட்ஸ் டெபிட். ஆல்ரெடி வந்து இப்போ அந்த கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருப்பாங்க. ஸோ வி நோ தட் ஸ்வெட் ஈக்விட்டி எதுக்காக வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். ஸ்வெட் ஈக்விட்டி எதற்காக இது கொடுக்குறாங்கன்னா டு ரிவார்ட் அண்ட் மோட்டிவேட் எம்ப்ளாயீஸ் ஃபார் their contribution. செகண்ட் பி இஸ் த ஆப்ஷன், தட் இஸ் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் இன் ட்ரேடிங்? ஸோ கிளியரிங் செட்டில்மெண்ட் ட்ரேடிங்க்கு வந்து முக்கியத்துவம் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் என்ன, இட் கேரண்டிஸ் த கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரேட்ஸ் ரெடியூசிங் கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க், இட் இஷ்யூஸ் நியூ செக்யூரிட்டிஸ், இட் ப்ரொவைட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ், இட் மேனேஜஸ் கம்பெனி ஃபினான்சஸ். ஸோ ஆல்ரெடி வந்து கிளியரிங் வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ இதை வந்து கொஸ்டினுக்கு வந்து மாற்றி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் இன் ட்ரேடிங்னு கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து வேறு விதமாக கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரேட்ஸ் தான் முக்கியமான இது. ஸோ கம்ப்ளீஷன் ஆஃப் இட் கேரண்டிஸ் த கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரேட்ஸ் அண்ட் ரெடியூசிங் த கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், வாட் ரோல் டூ அண்டர் ரைட்டர்ஸ் பிளே இன் அன் ஐபிஓ? ஸோ ஐபிஓவில் வந்து அண்டர் ரைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அன்சோல்டு ஷேர்ஸை வந்து சப்ஸ்கிரைப் ஆகாத ஷேர்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய ரோல். வி நோ தட் தே கேரண்டி த சேல் ஆஃப் த இஷ்யூ பை அண்ட் எனி அன்சோல்டு ஷேர்ஸ். அவங்க தான் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஒய் ஆர் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் நெசசரி? ஸோ டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் எதுக்காக நெசசரின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தே ஃபெசிலிட்டேட் த ஹோல்டிங் அண்ட் டிரான்சாக்ஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம். தே ஃபெசிலிட்டேட் த ஹோல்டிங் அண்ட் டிரான்சாக்ஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம். பிகாஸ் அந்த ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஆல்ரெடி வந்து அந்த வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ்லி வந்து ஒரு ப்ரீவியஸ் சப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்லேயே வந்து இதை மாற்றி கேட்டிருக்காங்க டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ வந்து நமக்கு வந்து ஸோ அதனால தான் அந்த ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்லலை. தே ஃபெசிலிட்டேட்ஸ் த holding and transaction of securities in electronic form. Then what is the significance of having a robust regulatory framework for the securities market? So what is the significance of robust regulatory framework for the security market? அதாவது பத்திரங்கள் சந்தைக்கு ஒரு வலுவான ஒழுங்குமுறை கட்டமைப்பை கொண்டிருப்பதின் முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது முதலீட்டாளரின் நலன்களை பாதுகாப்பதை உறுதி செய்கிறது. செகண்ட் ஆப்ஷன் இது நிறுவனத்தின் லாபங்களை குறைக்கிறது. இது வர்த்தக செயல்முறை சிக்கலாக்குகிறது. இது சந்தை வளர்ச்சியை கட்டுப்படுத்தும்.
ஏற்படுத்துகிறார். ஸோ ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் வந்து கண்டிப்பாக வந்து செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டுக்கு தேவை. அது என்னன்னா, த லீகல் ஃப்ரேம்வொர்க் கவர்னிங் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் இன்க்ளூடிங் ரெகுலேஷன்ஸ் promulgated by SEBI plays a pivotal role in shaping the conduct of market participants, ensuring fair practices and maintaining market integrity. ஸோ அதாவது சந்தை பங்கேற்பாளர்களின் நடத்தையை வடிவமைப்பதிலும் நியாயமான நடைமுறைகளை உறுதி செய்வதிலும் சந்தை ஒருமைப்பாட்டை பராமரிப்பதிலும் செபியால் அறிவிக்கப்பட்ட ஒழுங்குமுறைகள் உட்பட மூலதன சந்தைகளை நிர்வகிக்கும் சட்ட கட்டமைப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க் அது வந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அந்த ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறது அந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். ஸோ அது முக்கியமாக வந்து அந்த பாயிண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இன்வெஸ்டரோடைய ப்ரொடெக்ஷன் தான் மெயினாக. இன்வெஸ்டரோடைய ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஃபான ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது இன்வெஸ்டர்ஸுக்கு. ஸோ அதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இட் என்ஷூர்ஸ் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், ஹவு டஸ் அன் ஆக்டிவ் செகண்டரி மார்க்கெட் என்கரேஜ் கேபிட்டல் ஃபார்மேஷன்? அதில் தெரியும், பை ப்ரொவைடிங் எ பிளாட்ஃபார்ம் ஃபார் ட்ரேடிங் செக்யூரிட்டிஸ் என்ஷூரிங் லிக்விடிட்டி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன், வை இஸ் இட் இம்பார்ட்டன்ட் ஃபார் செக்யூரிட்டிஸ் டு பி டீமெட்டீரியலைஸ்டு? செக்யூரிட்டிஸ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட், டீமெட்டீரியலைசேஷன் பண்ணுறதுனால எது இம்பார்ட்டன்ட்னு கேட்குறாங்க. செக்யூரிட்டிஸுக்கு அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இட் மேக்ஸ் த ட்ரேடிங் ப்ராசஸ் மோர் எஃபிஷியன்ட் அண்ட் செக்யூர். அதாவது அது எலக்ட்ரானிக் ப்ராசஸில் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த ட்ரேடிங் ப்ராசஸ் வந்து எஃபிஷியண்ட்டும் செக்யூராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், பயன்பெறுங்கள். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.